நிகழ்ச்சி வந்து இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும், கொஞ்சம் காமெடி இருக்கணும், கொஞ்சம் கலட்டாக இருக்கணும். இந்த கலட்டா நம்ம அட்டகாசம் அன்பான எல்லா நண்பர்களும் அங்கே இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனில் வந்து ஃபோனே வராது, வந்தாலும் லவரு, ஒரு லவரு பல்லுக்கிறோம் பட்டாணி தருவான், ஒரு லவரு இல்லைன்னா நம்ம எதிர்க்க ராஜேஷ் போல் ஒரு 2 லவரு இல்லை 3 லவரு ராஜேஷ் போல் வச்சுக்குவாங்க. கல்யாணம் ஆன பிறகு ஃபோன் வந்துனே இருக்குது. 10 மணி ஆகிடுச்சு, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க, கேட்டு பூட்டணும். அதனால் வந்து கல்யாணமே சீக்கிரம் பண்ணிட்டு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இவனுக்கு ஆயிடுச்சு இவனுக்கு ஆயிடுச்சு இவனுக்கு ஆயிடுச்சு, இவனுக்கு 5 வாட்டி ஆயிடுச்சு, அதில் 4 டைவர்ஸு. ஒரு பொண்ணு இப்போ பாவம் வாழ்ந்துனுக்குது. கேமராமேனுக்கும் ஆகிட்டு இருக்குன்னு குப்பத்ராஜா எல்லாத்தையும் தூக்கி போடுவில்லப்பா, டைட்டில் கட்சிச்சா போட்டுக்கோ. கீபோர்ட் ராஜஸுக்கு 5 கல்யாணம், 4 பொண்டாட்டி டைவர்ஸு, ஒரே ஒரு கல்யாணம் உண்மை. அதனால் வந்து கல்யாணத்தோட லைஃப்பை பற்றி ஒரு ஜாலியாக ஒரு பாட்டு. ஏ மேரே ஜான எல்லோருக்கும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்புறம் இன்னும் அவன் தெரியுமா. எங்க ஆடியோக்காரர்கிட்ட கேளுங்க, அங்க பேர் தலைவலியில் தைலி தேத்து கையில் வச்சிட்டாப்புல. எப்போ வருவீங்க அதானே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களோட ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறேன் உங்க பேசுறது. ஏ மேரே ஜான எல்லோருக்கும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்புறம் இன்னும் அவன் தெரியுமா. நம்ம லேட்டா போன சண்டை நடக்கும், தோசை கரண்டி மேல பறக்கும், குடும்ப கதைய சொன்னா புரியுமா. கல்யாணம் பண்ணுன்னு அடம் பிடிக்காத, நீயா போய் சுடுகாட்டுல இடம் பிடிக்காத. கேளுங்கப்பா, பொண்டாட்டி மேல தப்பு இருந்தாலும் விட்டு கொடுக்கணும்ப்பா. காலையில 3 மணிக்கு தண்ணி வண்டி வர தண்ணி பிடிக்கணும்ப்பா. இப்ப யாரெல்லாம் வீடு எடுக்கிறீங்களா தண்ணி பிடிக்கிறவங்க ஆள் தானா. எங்கால செல் எடுக்கிறவங்க பேர்ல ரெடியா தெரியா, எனக்கு முகத்துல அவ்வளவு கலை தெரியுது, அவ்வளவு கஷ்டம் இல்ல. எல்லோருக்கும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்புறம் என்ன அவ தெரியுமா. நம்ம லேட்ட போன சண்டை நடக்கும், தோசை கரண்டி மேல பறக்க, குடும்ப கதைய சொன்னா புரியுமா. என் பேரு தான் எல்லோருக்கும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்புறம் என்ன அவ தெரியுமா. லேட்ட போன சண்டை நடக்கும், தோசை கரண்டி மேல பறக்க, குடும்ப கதைய சொன்னா புரியுமா. கல்யாணம் பண்ணு ஆட்டம் பிடிக்காது, நீயா போய் சுடுகாட்டுல இடம் பிடிக்காது. பொண்டாட்டி மேல தப்பு இருந்தாலும் விட்டு கொடுக்கணும்ப்பா. காலையில 5 மணிக்கு தண்ணி பிடிக்கணும்ப்பா. கச்சேரிக்கு தீஸ்கோ மேரேஜான 2 மாசம் நல்லா போவோம். அந்த 2 மாசம் தான் நம்மளுக்கு அணி 3 53 63 எடுக்கிறாமல் வேறங்க தள்ள வீடியோ அவர் கூச்சப்படுறவங்க கூட குத்துறாரா. மேரேஜான 2 மாசம் நல்லா போவோம், அப்புறம் சண்டை வர சாட்டாவோம். எங்க போயிட்டு எங்க வந்து பொண்டாட்டி கேட்கும். நாங்க ஒரே செங்கல்பட்டுல ஆடியோவா போடுறீங்க, நம்ம ஒரு இன்னொரு இடத்துல ஆடியோ ஒரு இடத்துல ரேடியோவா. மேரேஜான 2 மாசம் நல்லா போவோம், அப்புறம் சண்டை வர சாட்டாவோம். எங்க போயிட்டு எங்க வந்து பொண்டாட்டி கேட்கும். கட்டுன வீட்டுக்காருக்கு வந்துடும் கோவம், அவ கோவம் வந்தா எகிரி புச்சா, அவ கோவம் வந்தா எகிரி புச்சா. புருஷ சண்டையே டம்மால் அடிக்க தூக்குற மண்ணு கட்டியே. எவக்கும் என் மானம் என் சூடு என் சொர்ணே அல்ல கல்யாணம் ஆச்சு காத்துல போச்சுங்க. ரப்பா
மண்ணை கட்டி கோவம் வந்தா எகிரி பிடிச்சா புருஷன் சட்டை என் மாலை அடிக்க தூக்குற மண்ணை கட்டி என் வெக்கம் என் மானம் என் சூடு என் சொர்ண என் வெக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எவனா ஒருத்தனை நம்ம முறைச்சு பார்த்தாலும் அவனை போய் அடிப்போம். ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னுவோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னதில்ல அடிப்போம், சருக்கு அடிப்போம். அப்புறம் வேற என்ன பண்ணுவோம், மனைவியால் மன வருத்தத்தால் இவன் நேற்று வீட்டில் வச்சு இந்த ஆளை எடுத்து குடிச்சிட்டுக்கிறான். ஆளோவா சரி ஓகே பெனாயில் எடுத்து குடிச்சிட்டுக்கிறான். இருந்தாலும் மனைவி வந்து ஒரு சில ஆட்கள்லாம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்கள் அக்காலாம் வந்து அவங்க வீட்டுக்காரன் நல்லா என்னக்கா இல்லையா தலையாடுறாங்க. ஓகே என் வெக்கம் என் மானம் என் சூடு என் சொர்ணே கல்யாணம் ஆச்சு காத்துல போச்சுங்க. எல்லோருக்கும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன ஆவ தெரியுமா, நம்ம லேட்ட போட்டு சண்டை நடக்கும். தோசை கரண்டி மேல பாருங்க குடும்ப கதைய சொன்னா புரியுமா. ஆனவனா பழைய துணிய மச்சு நீ இருக்கும். ஆனவனா பழைய துணிய மச்சு நீ இருக்கும். என் மச்சு மட்டும் நச்சு நீ இருக்கும். கை தட்டலாமே எப்படி ஏமாச்சி நல்லா கை தட்டுவீங்களா. ஆனவனா பழைய துணிய மச்சு நீ இருக்கும். கிருபையோட மச்சின்ச்சு மட்டும் நச்சு நீ இருக்கும். சிங்க புலியோட மச்சின்ச்சு மட்டும் பேர்னா என்ட்ரியோட மச்சின்ச்சு மட்டும் நச்சு நீ இருக்கும். ராஜேஷோட ஆயா மட்டும் நச்சு நீ இருக்கும். ஆனவனா பழைய துணிய மச்சு நீ இருக்கும். என் மச்சின்ச்சு மட்டும் நச்சு நீ இருக்கும். உள்ள பூந்து சரணு ஒரு ஜோக்க அச்சனா எங்க மாமியாரு சிரிச்சு நீ இருக்கும். பா எவ்வளவு காண்டோ உனக்கு மாமியார் மேல. ஆனவனா பழைய துணிய மச்சு நீ இருக்கும். என் மச்சின்ச்சு மட்டும் நச்சு நீ இருக்கும். உள்ள பூந்து சரணு ஒரு ஜோக்க அச்சனா எங்க மாமியாரு சிரிச்சு நீ இருக்கும். மட்டமான மால்ட்ட கை மாமனாரு அவருக்கு எச்சு குடின்னு பட்ட பேரு. மட்டமான மால்ட்ட கை மாமனாரு அவருக்கு எச்சு குடின்னு பட்ட பேரு. அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க தம்பி அவங்க தங்கச்சி 4 பேரு எச்சு சோறுங்க. இது போலலாம் ஒரு பொண்ணு குடும்பத்தை அவங்க அப்பா அவங்க தம்பிலாம் எனக்கு பொண்ணு யாருன்னா கொடுப்பாங்களா? இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்கிறதே சந்தேகம் தான். என்ன கிருபை எப்படி இது வருக? அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க தம்பி அவங்க தங்கச்சி 4 பேரு ஸ்டூபிட் நான்சென்ஸ். எல்லோருக்கும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன ஆவ தெரியுமா, நம்ம லேட்ட போட்டு சண்டை நடக்கும். தோசை கரண்டி மேல பறக்க குடும்ப கதைய சொன்னா புரியுமா. கல்யாணம் பண்ணு நாட பிடிக்காது. நீயா போய் சுடுகாட்டுல இடம் பிடிக்காது. முன்னாடி மேல தப்பு இருந்தாலும் விட்டு கொடுக்கணும்பா. காலையில 5 மணிக்கு தண்ணி பிடிக்கணும்பா. 2 காதை கேட்காது மாமியாருக்கு. ஆனா ரத்த கொதிப்பு ராஜேஷ் மாமனாருக்கு. 2 காதை கேட்காது மாமியாருக்கு. ஆனா ஆண்டி சோக்கு உங்க மாமனாருக்கு. பெரிய பொண்ணை தண்ணி தெளிச்சு தள்ளி விட்டாங்க.
இங்க உகனுகிற தபலக்காருக்கு ரெண்டு காதை கேட்க பலனா அப்படியே போக்குது பழுகுது. ரெண்டு காதை கேட்காது மாமியா இருக்கு, ஆனா ரத்த கொதிப்பு மாமனா இருக்கு. ஆனா ஆண்டி சோக்கு உங்க மாமனா இருக்கு. சின்ன பொண்ண தண்ணி தெளிச்சு தள்ளி விட்டாங்க எதிர் வீட்டு ஆட்டோக்காருக்கு. ஆண்டி சோக்குல சுத்தி நிக்கிறா அவ அண்ணக்கார, அவ அரை மெண்டல் பைத்தியக்கார. ஒரு லெப்ட் ஒரு ரைட்டு எங்க வீட்டுல தினம் போயிட்டு அப்புறம் நான் ரிமோட் ஒஞ்சிடும். எல்லோருக்கும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்புறம் என்ன அவன் தெரியுமா? போட்ட சண்டை நடக்கும் தோசை கரண்டி மேல பாருங்க குடும்ப கதையை சொன்னா புரியுமா? கல்யாணம் பண்ணு ஆட்டம் பிடிக்காத, நீயா போய் சுடுகாட்டுல இடம் பிடிக்காத. பன்னெண்டு கால தப்பு இருந்தாலும் விட்டு கொடுக்கணும்பா, 5 மணிக்கு தள்ளி பிடிக்கணும்பா. கல்யாணம் பண்ணுன்னு ஆட்டம் பிடிக்காத, நீயா போய் சுடுகாட்டுல இடம் பிடிக்காத. வைப்பு மேல தப்பு இருந்தாலும் விட்டு கொடுக்கணும்பா, 5 மணிக்கு தள்ளி பிடிக்கணும்பா. கை தட்டிய ஓகே, குழந்தைங்களாம் தட்டு, சந்தோஷம்பா.